நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது இன்று காலை 3 மணிக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில்ல எடுக்கப்பட்ட வீடியோ. நாம ஏற்கனவே பல வீடியோக்கள்ல சொல்லி இருக்கிறோம். திருச்செந்தூர் முருகன் கோவில்ல மெசேஜ் மூலமா காசு வாங்கிட்டு பக்தர்களை குறுக்கு வழியில தரிசனத்திற்கு அனுமதிக்கிறாங்க அப்படின்னு. அது எப்படி நடக்குது அப்படிங்கிற வீடியோ தான் இது. அதாவது இப்படி காசு கொடுத்து மெசேஜ் அனுப்பப்பட்ட பக்தர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவில் தகவல் மையத்தில் இருக்கிற செக்யூரிட்டி மூலமா அந்த பக்தர்களோட மெசேஜையும் அந்த செக்யூரிட்டி கையில இருக்கிற பக்தர்கள் தகவலையும் சரிபார்க்கப்பட்டு தகவல் மையத்துல காத்திருக்க வைக்கப்படுறாங்க. பின்னர் அந்த பக்தர்கள் செக்யூரிட்டிகள் துணையோடு தகவல் மையத்தில இருந்து திருச்செந்தூர் முருகன் கோவில்ல பக்தர்கள் நுழைய தடை செய்யப்பட்ட சண்முக விலாசம் வாயிலுக்கு காவலர்கள் உதவியோட கூட்டு போகப்படுறாங்க. அங்க இருந்து ஐயப்பன் அப்படிங்கிற தலைமை செக்யூரிட்டி கிட்ட திரும்ப ஒரு தடவை அவங்க தகவல்கள் சரிபார்க்கப்பட்டு கோவிலுக்குள்ள குறுக்கு வழியில தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுறாங்க. ராத்திரி 1 மணில இருந்து பொது தரிசனத்திற்காக காத்திருக்கிற பக்தர்களை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம காசை வாங்கிட்டு இப்படி குறுக்கு வழியில பக்தர்களை அனுமதிச்சு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கிட்ட இத பத்தி கேட்டா இப்படி ஒரு தப்பே நடக்கலன்னு சொல்லுவாரு. இப்ப நாங்க ஆதாரத்தை வெளியிட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறமும் இப்படி ஒரு தப்பு நடக்கல அப்படின்னு அமைச்சர் சொன்னா கண்டிப்பா இந்த குற்றத்துக்கு முதல் காரணம் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தான் அப்படிங்கிறது உறுதியாகும். என்ன சொல்ல போறீங்க அமைச்சரே? நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவில்ல நேற்று முன்தினம் எடுக்கப்பட்ட வீடியோ. தரிசனத்திற்காக காத்திருக்கும் பக்தர்கள் வெயில்ல குடிதண்ணீர், கழிப்பறை இப்படி எந்த வசதியும் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதை தாங்க முடியாத நம்ம திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் ஐயோ பக்தர்கள் பாவம் அப்படின்னு பிரகாரத்தை சுற்றி பந்தல் போட்டுட்டு இருக்காங்க. என்னடா கோவில் நிர்வாகம் பந்தல் போடுறாங்களே அப்படின்னு ஆச்சரியமா இருக்கா? சும்மா ஒன்னும் போடல. ஏன் போடுறாங்க அப்படிங்கறத பாத்துட்டு வாங்க. ரெண்டு போட்டாதான் நேரில் நிற்பாங்க. அடிக்கிறது வெயில்ல உயிர் போயிடுச்சுன்னா அதான் பண்ண முடியுமா? திருச்செந்தூர் கோயில்ல இன்னைக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. மக்கள் கஷ்டப்படுறாங்க வெயில்ல. இப்படி கத்தி கூப்பாடு போட்டு தடுப்புகளை உடைச்சி கோவிலுக்குள்ள போக முயற்சி பண்ணதுனால வேற வழியே இல்லாம பந்தல் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நேத்து நம்ம திருச்செந்தூர் யூடியூபர் தம்பி ஒருத்தர் ஒரு உருட்டி இருக்காரு. அதையும் பாத்துட்டு வாங்க. பொது தரிசன வட்டையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளாக்லயும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு கழிப்பறை வசதி இருக்கு. அதே மாதிரி உட்கார்றதுக்கு சேர் வசதியும் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பொது தரிசன வட்டை அந்த பிளாக்லயும் ஃபேன் சிஸ்டம் இருக்கு. குடிக்கிறதுக்கு குடிதண்ணீர் இருக்கு. வெயில்ல கஷ்டப்படுற பக்தர்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குன்னு நாம கேட்டா இவர் காலியா இருக்கிற வெயிட்டிங் ரூமை காமிச்சு இந்தந்த வசதிகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி தெலுங்கு பட தயாரிப்பாளர் மாதிரி அது இருக்கு இது இருக்குன்னு லைக்ஸுக்கும் வியூஸுக்கும் நீங்க பாட்டுல ஹைப்பை ஏத்தி விட்டுறீங்க. இதை நம்பி பக்தர்கள் வந்து கதவை திறந்து பார்த்தா மருதமலை வடிவேலு மாதிரி உள்ள ஒண்ணுமே இல்ல. வாட் ப்ரோ, இட்ஸ் ராங் ப்ரோ.